ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஒரு கோதுமை கேக் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து குவாரண்டைன் டைம், ஸோ நம்ம கேக்காக வெளியே போய் வாங்கவே முடியாது, கடையிலையும் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு கேக் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து சுகர் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, மைதா யூஸ் பண்ணல, எக் யூஸ் பண்ணல, ப்ளஸ் ஓவன்லேயும் நம்ம குக் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் தான் எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணல, ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இப்போது லாக்டவுன் பீரியட்னால நீங்கள் வெளியே போய் எதுவும் கேக்லாம் வாங்க முடியாது. ஸோ இப்போ இந்த டைமில் உங்களுக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த டைமில் வருது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சே ஈஸியாக கேக் செஞ்சு நீங்களாக பேக் பண்ணி நீங்கள் ஓனாக பேக் பண்ணி நீங்கள் தாராளமாக ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக், ஹெல்த்தியான ஒரு கேக் நீங்கள் வந்து வீட்லேயே சாப்பிடலாம். இந்த மாதிரி சாஃப்டான கேக் கிடைக்க எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி இந்த கேக் செய்யறதுன்னு. இப்போ குவாரண்டைன் டைம்காட்டியும் நம்ம வெளியில் வந்து கேக் எதுவும் வாங்க முடியாது. ஸோ நம்ம வீட்லேயே ஆரோக்கியமான முறையில் அதுவும் வீட் யூஸ் பண்ணி எப்படி கேக் செய்யறதுன்னு தான் சொல்லி நீங்கள் சொல்ல போகிறேன். இதில் வந்து நமக்கு சாஃப்டான ஹோல் வீட் கேக் கிடைக்கும். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். மிக்சிங் பவுலில் நம்ம ஆயில் எடுத்த அதே கப்பில் இப்போ நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறோம். 1/2 கப் ஆயில் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம 1/2 கப் இப்போ நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணல, ரொம்ப ஹெல்த்தியான முறையில் கேக் செய்கிறதால நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதே போல் எக்கு சேர்த்துல இன்னைக்கு, ஸோ அதனால் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க தயிர் வந்து புளிக்கக்கூடாது, ஸோ ஃப்ரெஷ் கர்டாக எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்ட் விஸ்க் எடுத்து இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம எடுத்துருக்க நாட்டு சக்கரை, ஆயில் ப்ளஸ் இந்த கர்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம இப்படி விஸ்க் பண்ணும்போது நம்ம எடுத்துருக்க சுகர் வந்து நல்லா வந்து கரையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நார்மலாக மிக்சி ஜார்லேயே கொட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது கரையிற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த ஒரு மைதாவுமே யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு பிஞ்ச் மைதா கூட தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹோல் வீட்டை வச்சே நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு அதே போல் ஓவன் தேவையில்லை. ஓவன் இல்லாமல் நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம இந்த கேக்கை செஞ்சிடலாம். ஸோ இதில் எக்கும் சேர்க்கலை. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கேக். ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம வச்சிருக்க மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலடை இருக்கவங்க நல்லா போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி டீ வடிகட்டியில் கூட ஒரு 2 ஸ்பூனாக எடுத்து போட்டு நல்லா கலந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டி விழாமல் நல்லா வரும். மாவு நல்லா நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த கப்லேயே மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீதி வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியாக நட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போடுவோம். அதுக்காக அந்த 1 ஸ்பூன் மாவு வச்சுக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி சலிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விடுங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா ஜலிச்சுட்டு போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கட்டியாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நல்லா நம்ம திருப்பி நசுக்கி விடணும். அதையும் நல்லா ஜலிச்சிடுங்க, ஏன்னா கட்டி விழாமல் இருக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. லைட்டாக கலந்திங்கனாவே போதும். எக் பீட் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பீட் பண்ண தேவையில்லை. ரொம்ப மெதுவாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு சின்ன கப்பில் முந்திரி பாதாம் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போது வச்சுருக்க நட்ஸை இந்த கோதுமை மாவு வச்சு அதை நல்லா கோட் பண்ணி விடுங்க. அது மேலே டைரெக்டாக நம்ம முந்திரி பாதாமை கலந்தோம்னா அது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோட் பண்ணி போட்டோம்னா நம்ம கலந்தபடி அங்கேயே இருக்கும். அப்படி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கும் கேக்கில். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம்.
நல்லா ஆறி போன பால் எடுத்துக்கோங்க, சூடாக ஊற்றக்கூடாது. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நுணுக்கி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது சேர்த்துறோம். இப்போது நம்ம உங்ககிட்ட வந்து மெஷரிங் ஜார் இல்லாதவங்க ஏதோ ஒரு கப்பில் எடுத்துப்பீங்கல்ல, அந்த கப்பில் கோதுமை மாவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர், அதே கப்பில் அதே கப்பில் 1/2 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1/2 கப் மில்க்கு, 1/4 கப்பு கர்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த அந்த பவுல்லேயே அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேக் நல்லாவே கிடைக்கும். நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸு, அந்த நட்ஸை மட்டும் எடுத்து நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நட்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேக்கிங் ட்ரேல நல்லா இந்த மாதிரி ஆயிலில் நல்லா க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் வந்து அடியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரே இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக ஏதோ ஒரு கப்பு இல்லை டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேயுமே நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விடணும். இந்த ஓரங்களில் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிலை ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக் பேக் ஆகும்போது ஒட்டாது. நமக்கு ஃபைனலாக எடுக்கும் போதும் நல்லா சூப்பராக ஒட்டாமல் வரும். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதை கோட் பண்ணுறதுக்காக, நட்ஸ் கோட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமும் சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒட்டி விடுங்க அந்த மாவை. இது நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வச்சு செய்யலை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வர மாவு எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பரான கேக் கிடைக்கும். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். கடையில் வாங்கணுன்றது கிடையாது, நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டர் எடுத்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா போடுங்க. அதில் ஃபுல்லாக நம்ம வச்சிருந்த கலந்து வச்சிருந்த அந்த கேக் மாவை இதில் நல்லா கொட்டி வச்சாச்சு. கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்புறம் எல்லா பக்கமும் அந்த மாவு வந்து செட்டில் ஆகும். இல்லைன்னா நமக்கு அந்த உள்ளெல்லாம் அங்கங்கே கேப்பாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக தட்டி விடுறோம். நல்லா அந்த மாவு வந்து செட்டில் ஆகணும், அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த கேக் பேக் ஆகும் போதே நமக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக்குக்காக கடையில் தான் போய் வாங்கணும், ரெடிமேட் மிக்ஸ் வச்சு செய்யணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன் எதுவும் யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கர் இல்லை பேன் இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சமைக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி குக்கர் வச்சுருங்க. வச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு குக்கர் மூடியை இப்படி திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கு 10 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மூடியை எடுத்துட்டு உள்ளே வந்து அந்த கேக் கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக குக்கரை விசில் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா நார்மலாக மூடி வச்சுருங்க, விசில் போடாதீங்க. அந்த மாதிரி குக் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு இந்த பேனில் அதே போல் அதில் வச்சோம்ல அதே மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து சூடாக வைங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த கேக் மாவை உள்ளே தூக்கி வச்சிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 10 நிமிஷம் சூடு பண்ண சொன்னல, 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல இந்த கேக் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க.
வச்சுட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 35-40 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். அதுலேயே இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகி சூப்பராக குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்கள் குக்கர்லேயும் வச்சுட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எதுக்காக இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கோன்னா நம்ம அந்த கேக் பேக் ஆகும்போது வெளியிலேருந்தே நல்லா பார்த்துக்கலாம், நல்லா தெரியும் எப்படி உப்பி வருதுன்னு சொல்லி. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே வச்சு தாராளமாக செய்யலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 35-40 நிமிஷம் டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 35-40 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி இந்த மீடியம்லேயே வெந்துச்சுன்னா நல்லா கேக் பேக் ஆகி சூப்பராக நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேக் வந்து நமக்கு அருமையாக தயாராகி கிடச்சிரும். பாருங்க, இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கம்மியாக ஊற்றிருந்தோம், இப்போ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. நல்லா புஃப்னு வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க. சாஃப்டாக பார்க்கவே நல்லா தெரியுது, சூப்பராக இருக்கிறது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேக்கை எடுத்து சாப்பிட்லாம். இப்போவே வந்து வாசம் சூப்பராக வருது. நான் வந்து இந்த மாதிரி அது பேக்காக வருது வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பேன் இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக குக்கர்லேயே வைக்கலாம், அதுலேயும் சூப்பராக வரும். இப்போ நம்ம வச்சு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோவே சூப்பராக எவ்வளோ ஹைட்டாக உப்பி எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் டூத் பிக் வச்சு குத்தி காட்டுறோம். பாருங்க, அது ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். உங்ககிட்ட இந்த மாதிரி டூத் பிக் இல்லாதவங்க நீங்கள் கத்தி வச்சு கூட குத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி நீங்கள் தாராளமாக கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே எப்படி உப்பி சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம வச்சப்போ இந்த ட்ரேயில் ஒரு ½ அளவுக்கு தான் இருந்தது அந்த மாவு. இப்போ பாருங்கள், அது ட்ரேவையும் மிஞ்சி பெருசாக நல்லா உப்பி வட்டமாக அழகாக வந்திருக்கு. இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா அந்த கத்தி வச்சு கொஞ்சம் கீறி விடலாம். அப்போ தான் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ பாருங்கள் அடி சைட்லாம் எப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு. திருப்புங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மேலே சும்மா இந்த மாதிரி நீங்கள் முந்திரி இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெம்ஸு இந்த ஏதாவது சாக்லேட் மேலே வச்சு அழகுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாஃப்டான கோதுமை கேக் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி இதை சாப்பிட்லாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறா. என் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறா. இந்த மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது குவாரண்டைன் டைம். ஸோ இந்த டைமில் நம்மக்கிட்ட வெளியே போய் வாங்குறதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் செய்யலாம். செஞ்சு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நான் நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்கேன். நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்களோட ரெசிபிஸ்லாம் தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.